Taste the Daily. தமிழகத்தின் பல பகுதிகளில் வெள்ள நீர் ஊருக்குள் புகுந்ததால் மக்கள் பாதிப்படைந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே கட்டியாம்பந்தல் கிராமத்தில் வெள்ளப்புத்தூர் வழியாக செல்லும் தரைப்பாலமும் பாப்பநல்லூர் வழியாக செல்லும் தரைப்பாலமும் தண்ணீரில் மூழ்கியது. இதனால் அப்பகுதி மக்கள் கடும் பாதிப்படைந்துள்ளனர். இதேபோல் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த மாத்ரு கிராம அருணாச்சல பிள்ளை ஏரி, சித்தேரி ஆகிய ஏரிகள் உடைந்து ஊருக்குள் தண்ணீர் புகுந்தது. இதனால் நூற்றுக்கணக்கான விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டன. மேலும் காட்டுமன்னார் கோவில் சிதம்பரம் சாலையில் லால்பேட்டையில் வெள்ளியங்கால் ஓடிநீர் கரையை தாண்டி சாலையில் செல்வதால் அப்பகுதி பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் அரியலூர் அருகே உள்ள வல்லக்குளம் கிராமத்தில் காட்டோடையில் உடைப்பு ஏற்பட்டது. தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இதனால் 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அவதியடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் திருசுழி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் பெய்த மழையால் மரவா பெருங்குடி உப்போடை பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் வேறு வழியின்றி ஆபத்தை பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் தரைப்பாலத்தை கடந்து செல்கின்றனர். இதேபோல் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புதிதாக கட்டப்பட்ட காம்பவுண்ட் சுவரால் குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்தது. இதனால் வீடுகள் இடிந்து சேதமடைந்தன. மேலும் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே வெள்ளாற்றின் குறுக்கே புதிதாக கட்டப்பட்டு வரும் மேம்பாலத்தின் பில்லர் வரை தண்ணீர் தொட்டு செல்கிறது. இதனால் பாலத்திற்கு பாதிப்பு வரக்கூடும் என அஞ்சும் மக்கள் பாலத்தின் உயரத்தை அதிகரிக்க ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசை அறிவுறுத்துகின்றனர். இதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் நாவலக்கம்பட்டியில் காற்றாற்று வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் 10க்கும் மேற்பட்ட கிராம மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே உரிய நிவாரணம் வழங்க திறனற்ற அரசை வலியுறுத்துகின்றனர். திறனற்ற திமுக அரசு தனியாரிடம் இருந்து வாங்கப்படும் மின்சாரத்தின் மேல் விதித்துள்ள கூடுதல் கட்டணத்தால் தமிழகத்தில் தொழில்துறை முற்றிலும் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மின்சார சந்தை மற்றும் 3ஆம் நபரிடம் இருந்து வாங்கும் பசுமை மின்சாரத்திற்கு தொழில் நிறுவனங்கள் வாங்கும் மின்சாரத்துக்கு கூடுதல் சர்சார்ஜ் விதித்து மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தற்போது சர்சார்ஜ் யூனிட்டுக்கு ₹1.92 உள்ள நிலையில் மேலும் 54 காசுகளை விடியா திமுக அரசு உயர்த்தியுள்ளது. இந்த கூடுதல் சர்சார்ஜ் இம்மாதம் 12ஆம் தேதி முதல் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தீய சக்தி ஸ்டாலின் ஆட்சியில் எங்கும் ஊழல், எதிலும் ஊழல் காணப்படுவதால் தொழில்துறையினர் கடும் இன்னல்களை சந்தித்து வரும் வேளையில் இதுபோன்ற கூடுதல் சுமை தொழில்துறையினருக்கு இடியாய் விழுந்துள்ளது. சென்னையில் அம்மா உணவகங்களை மூடும் நோக்கில் திமுக அரசு தரமற்ற பாத்திரங்களை வழங்கியிருப்பது ஊழியர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏழைகள் பசியாறும் வகையில் புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் ஆட்சியில் சென்னையில் 407 அம்மா உணவகங்கள் கொண்டுவரப்பட்டு சிறப்பாக செயல்பட்டன. தற்போதைய தீயசக்தி திமுக ஆட்சியில் 386 சுருங்கிய நிலையில் பராமரிப்பு இன்றி இயங்கி வருகின்றன. மெட்ரோ ரயில் பணி, சாலை விரிவாக்கம் என சாக்கு போக்கு கூறி மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு அம்மா உணவகங்களை மூடி வரும் நிலையில் வடபழனி, அரும்பாக்கம், வளசரவாக்கம் உள்ளிட்ட இடங்களில் உள்ள அம்மா உணவகங்களில் நீண்ட நாட்கள் தாங்காத தரமற்ற பாத்திரங்கள் வாங்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நல்ல தரமாக இருந்தது. இந்த வாட்டி வந்த பொருள் எல்லாமே வேஸ்ட்டு. போட்ட உடனே எல்லாமே உடையுது. ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. பாத்திரம்லாம் நல்லா இல்லை. ரொம்ப கேவலமாக இருக்குது. வெயிட்டு தூக்குனாக்கா அப்படியே உடஞ்சி விழுது. முன்னாடியாச்சும் பாத்திரம் நல்லா வெயிட்டு கனமாக இருந்தது அம்மா இருக்கும்போதாச்சும். இதில் ஒன்றும் பண்ண முடியல. ஒரு இது தூக்கி கொட்டும் போதே எல்லாம் உடச்சின்னு கீழே விழுது.